ஐந்தாம் நாள் மையக்கருத்து கற்பு வாழ்வுக்கு எடுத்துக்காட்டு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறையேசுவில் அன்பு நெஞ்சங்களே, திரு அவையோடு இணைந்து புனித சூசையப்பரின் பெருவிழாவினை சிறப்புடனும் அர்த்தமுடனும் கொண்டாட நவநாள் சிறப்பிக்க குழுமியுள்ளோம். இந்நாளிலே கற்பு வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய புனித சூசையப்பரை பற்றி சிந்தித்து அவரிடமிருந்த புண்ணியங்களை நமதாக்க சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். தூய்மைமிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு திருக்குடும்பத்தை அன்பினால் கட்டி எழுப்பியவர் நம் புனிதர். கடவுளது அன்பில் நிலைத்திருந்து என்றுமுல நிலை வாழ்வை பெற தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தவர். நன்மை செய்வதில் ஆர்வமாயிருந்து நீதியின் பொருட்டு துன்பங்களை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டவர். கிறிஸ்து இயேசுவை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் வளர்த்ததோடு அன்பில் நிறைத்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு சிறு வயதிலே பக்குவமாக வளர்த்தவர். எப்போதும் மகிழ்ச்சியாயிருந்து எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறி கடவுளை மட்டுமே நம்பி வாழ்ந்த நல்ல மனிதர். தனக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என இறுதி வரை நம்பி கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர். அன்னை மரியின் துணைவராகவும் பாதுகாவலராகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு வளர்ப்பு தந்தையாகவும் இருந்து திருக்குடும்பத்தை அன்பில் வழிநடத்திய புனித சூசையப்பரை புகழ்ந்து பாடுவோம். மகிழ்வோடு பண்ணிசைத்து போற்றிடுவோம் மாவளன் நாமம் வாழியவே. இறைவனின் திருவுளத்தை இகத்தினில் ஏற்றுக்கொண்டீர். இறைமகன் புவித்தவழ மாமரி காவலானி. இறைவனின் திருவுளத்தை இகத்தினில் ஏற்றுக்கொண்டீர். இறைமகன் புவித்தவழ மாமரி காவலானி. பணிவாக உந்தன் பதம் நாடி வந்தோம், பணிவாக உந்தன் பதம் நாடி வந்தோம். கனிவோடு எம்மை வழி நடத்தும், கனிவோடு எம்மை வழி நடத்தும். மகிழ்வோடு பண்ணிசைத்து போற்றிடுவோம் மாவளன் நாமம் வாழியவே. அன்பானவர்களே, இயேசுவின் தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்த சூசையப்பர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, யோசேப்பே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் என கூறிய பொழுதிலிருந்து வாழ்வின் கடைசி வரை அன்னை மரியின் அன்புக்கு பிரமாணிக்கமாய் இருந்தவர் நம் புனிதர். இறை விருப்பம் அறிந்து அன்பை மட்டுமே அடித்தளமாய் கொண்டு வாழ்ந்ததால் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலும்
அன்னை மரிக்கு துணையாக இருந்தார். வாழ்வின் இன்ப துன்பங்களில் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியிலும் அன்னை மரிக்கு கொடுத்த திருமண ஒப்பந்தத்திலும் நேர்மையாக, கண்ணியமாக, பரிசுத்தமாக, பிரமாணிக்கமாக இருந்தவர் புனித சூசையப்பர். கடவுளின் திருவுளத்தை மட்டுமே கண்முன் கொண்டு அதனை நிறைவேற்ற அன்னை மரியையும் குழந்தை இயேசுவையும் தூண்டிக்கொண்டே இருந்தவர். இயேசுவின் திருக்குடும்பம் அன்பின், மகிழ்வின், மன்னிப்பின், சமாதானத்தின் குடும்பமாக, பிறருக்கு முன்மாதிரியான குடும்பமாக திகழ வழி செய்த புனித சூசையப்பரை புகழ்ந்து பாடுவோம். பலனாரே எங்கள் தந்தையே, மரியாவின் துணை காவலரே. குடும்பத்தின் காவலனே. கன்னி மரியாவின் கன்னிமையை காத்தீர், நீதிமான் பேறு பெற்றி மீட்பரை வளர்க்கும் பொறுப்பினை ஏற்றிரை குடும்பத்தின் தந்தையானே. வழியே இறை திட்டம் அறிந்து கருத்துடன் காத்து வந்தீர். எம் ஜெபம் கேட்டு எம்மை வழி நடத்தி இறை வழி காட்டிடுவீர். நீர் வாழ்க, நீர் வாழ்க, என்
உள்ளத்தின் காவலனே. புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனம் 1-7 வரை. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கு என ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வளனாருக்கு பாமாலை. புல் இதழில் புறப்பட்ட பனித்துளியின் யாத்திரை போல், சங்கில் நுழைந்து சத்தமிடும் காற்றைப் போல், மென்மையான வாழ்வாள் மெல்லுயர்ந்து நிற்கும் தாவீது மரபின் தவப்புதல்வனே வாழ்க. தச்சு தொழிலினை குலத்தொழிலாக கொண்டு இறை வார்த்தையின் உயிரோட்டத்தை உள்ளுணர்ந்து ஓடம் போன்ற மானுட வாழ்வில் நுழைந்திட சமுத்திரமான இயேசு எண்ணிய போது கன்னி மரியின் கற்புக்கு காவலனாய், கீழ்ப்படிதலுள்ள இறை ஊழியராய், உன்னதரின் உத்தமமான திட்டத்தை உள்ளுணர்ந்து உடன் பணிந்தீரே. லீலி மலரை கையில் ஏந்தி இயேசு நாதரின் செல்வ தாதையான நீ தந்தை என்றுனை வந்து கூடினவரை சொந்தமென்று என்றும் காக்கின்றாய். உத்தம நீதிமான், உத்தம துறவி, பொறுமையின் கண்ணாடி, தொழிலாளர்களின் மாதிரிகை, இத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரரே நீ வாழ்க. வாழ்வையே வார்த்தையாக துடிக்கும் மானுடர் மத்தியிலே வார்த்தை இல்லாமலே வாழ்ந்து காட்டினவரே. பிறவி என்பது பெருங்கடல் அன்று, எண்ணி பார்த்தால் ஒரு சிறு வாய்க்கால். குறுகிய வாழ்வை குறையின்றி வாழ்ந்த குணாளரே, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் எனும் பாரதியின் உழைப்பை போற்றும் வரிகளை உண்மையாய் ஆக்கியவரே வாழ்க. எமது வாழ்ந்த வாழ்வினுக்கும் இனி வாழும் நாட்களுக்கும் ஆழ்ந்த பொருளை உணர்த்தி வளமுடன் வாழ வழிகாட்டி துணை செய்வாய் வளந்தாதையே. ஏழையாக பிறந்தாலும் ஏற்றமிகு வாழ்வு வாழ்ந்தவர், துன்பத்தில் துவண்டாலும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தவர், கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கண்ணிய வாழ்வு வாழ்ந்தவர், கடவுளால் திருக்குடும்பத்தின் தலைவராக தேர்ந்து கொள்ளப்பட்டவர், மீட்பரின் பொறுப்பாளரே, புனித கன்னி மரியின் துணையாளரே. கடவுள் தமது திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். கன்னி மரியாள் முழு நம்பிக்கை உம்மிடமே கொண்டிருந்தார். பேறு பெற்ற புனித யோசேப்புவே, வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருள், இரக்கம், துணிவு ஆகியவற்றை நாங்கள் கடைபிடித்து வாழும் வரத்தை பெற்றுத்தாரும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.